வணக்கம். இது ராஜபிரியன் ரிவ்யூ. இன்னைக்கான டிவிகே சீரீஸ்ல நம்ம பார்க்க போறது, இங்க தாம்பரத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு எம்எல்ஏ அவருடைய பிஏ அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பல்லாவரம் எம்எல்ஏ அவருடைய பிஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழக்கடைக்கு ஆய்வு பண்ண போறார். ஆய்வுன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஏற்கனவே மெடிக்கல் விங் போனாங்கல்ல. அதுக்கப்புறம் மாவட்ட செயலாளர் போனார்ல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, பிஏ போறார். எல்லாரும் போறாங்களே, நம்மளும் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் போல இருக்கு. அங்க போயிட்டு பழத்தை வாங்குறாரு. பழங்களை வாங்கிட்டு காசு கொடுத்துட்டு வந்திருக்கணும். ஆனால் அவர் ஆய்வுல பண்ண போனாரு. அதுக்கும் மேலே பண்ண போனாரு. அதனால பார்த்தீங்கன்னா, என்ன வெளியெல்லாம் பழங்களை வச்சிருக்கிறீங்க? யார் உங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்தா? யார் அதிகாரம் கொடுத்தா? அப்படின்லாம் வந்து ஓவரா பேச அவங்க வந்து, சார் யாருங்க அப்படின்னு அவங்க கேட்க, நான் வந்து எம்எல்ஏ பிஏ வாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சார் சொல்ல, வாங்க உள்ளே உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓனரை கூப்பிட்டு, ஓனர் வந்து பேசியிருக்காரு. யார் சார் நீங்கள்? நீங்கள் ஆட்சி வந்து 10 நாள் தானே சார் ஆச்சு. அதாவது ஒரு மாமூல் எக்ஸ்ட்ரா பிட்டு கேட்டு காசு வாங்குறது தான் இந்த விஷயம்லாம் இவர் பண்ணுறது. அது கேட்கும்போது, ஆட்சிக்கு வந்து 10 நாள் தானே சார் ஆச்சு. நீங்கள் வந்து எம்எல்ஏ பிஏன்றீங்க, எம்எல்ஏக்கு ஃபோன் போடுங்க அப்படின்லாம் சொல்ல, அவர் பார்த்தீங்கன்னா எம்எல்ஏவுடைய கணவருக்கு ஃபோன் போட்டிருக்காரு. ஃபோன் போட்டு அவர் வந்து நடுவில் பேசும்போது, பெண்கள் சில பேர் இருக்காங்கன்னா, சில காரணங்களுக்காக பெண்கள் அந்த தொகுதியில் நிப்பாட்டணும் அப்படின்னு, இந்த மாதிரியான சில காரணங்களுக்காக பெண்களை நிப்பாட்டுருவாங்க. அவங்க ஜெயிச்சிருவாங்க. ஆனால் பின்னாடி இந்த ஆப்ரேட் பண்ணுறது அவங்க கணவராக தான் இருப்பார். இது பல இடங்களில் ஏற்கனவே நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். நடக்கிறது தானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாதிடுறாரு. அவர் வந்து அந்த பாயிண்டில் தான் ஸ்ட்ராங்காக நிற்கிறாரு. அதுக்கப்புறமா வந்து பேச பேச நீங்கள் ஃபோன் பண்ணுங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து அவர் கணவருக்கு ஃபோன் அடிக்க அவரு வந்து இனிமே இது மாதிரிலாம் சொல்லாதப்பா அப்படின்லாம் சொல்ல, இது எப்படி இருக்குன்னா, அந்த வடிவேலு காமெடி ஒன்று இருக்குல்ல, இங்கே வந்து டேய் அலப்பறை கொடுத்துட்டு போயிட்டு ஒரு டிக்கெட்டில் போயிட்டு ஓடி போயிட்டு ஒளிஞ்சுப்பாரு ஒரு இடத்துல. ஒளிஞ்சிட்டு டேய் கடையை க்ளோஸ் பண்ணிட்டு அவன் ஓடுறானா பாரு. அவன் ஓடினான்னா இன்னிலிருந்து அவன் நமக்கு அடிமை. அதை விட்டு ஆயுதம் ஏதாவது எடுத்துகிட்டு துரத்துட்டு வந்தான்னா நாம் இன்னிலேருந்து அவனுக்கு அடிமை அப்படின்னு வரல. ஸோ அந்த மாதிரி பிட்டு போட்டு பார்க்குற மாதிரி இருக்குல்ல. படிஞ்சிட்டா காசை வாங்கிட்டு கிளம்பிடலாம், மாட்டிக்கிட்டா வந்து இனிமேல் இது மாதிரிலாம் சொல்லாதப்பா அப்படின்னு சொல்லிடலான்றதா? அதெல்லாம் வந்து தீர ஆய்வு பண்ணால் தானே தெரியும் எது உண்மை அப்படின்னு. இவர் அப்படி சொன்னதும் பார்த்தீங்கன்னா, அந்த நபர் வந்து சரி நான் சொன்னேன்ல எம்எல்ஏ பிஏன்னு, அதை வந்து நான் வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்லாம் அந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கு பயங்கர சிரிப்பாக இருந்தது. யூஸ்வலாக அதை வாபஸ் வாங்குறது என்ன சொல்லுவாங்க, ஆதரவு கொடுக்குறாங்க. இப்போ விசிகா, ஐயுஎம்எல் இவங்கெல்லாம் கம்யூனிஸ்ட்லாம், நான் ஆதரவை வாபஸ் வாங்கிக்கிறேன், இந்த ஆட்சி கொடுத்த ஆதரவுன்னா வேறு. இல்லைனா டிபேட்லாம் பார்த்துருக்குறோம். இல்லை மற்ற நேரங்களில் பார்த்தீங்கன்னா பதிவுகள் போடும்போது சோஷியல் மீடியாலையும் தவறாக ஏதாவது மனசு புண்படுற மாதிரி ஏதாவது ஒருத்தர் போட்டாங்கன்னா, நான் அதை வந்து வாபஸ் வாங்கிக்கிறேன் அந்த கருத்தை அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் சொன்னது பொய், உருட்டு. இந்த உருட்டை உருட்டுட்டு எம்எல்ஏ பிஏன்னு சொன்னல, அதை வந்து நான் வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்லாம் சொல்கிறாரு. செம்ம காமெடியாக இருந்தது அதை பார்க்கும்போது. இவர் வந்து ஒரு பத்திரிகைலாம் வேலை செய்கிறாராம். இந்த மாதிரி வந்து ஒரு இடத்துல போயிட்டு பிட்டை போட்டு பண்ணுறதில்ல. இது மட்டும் இல்லை, இன்னொரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா, ஒன்றிய செயலாளர் அப்படின்னு சொல்லிட்டு வேலூரில் அவர் இன்னும் சில நிர்வாகிகள்லாம் கூப்பிட்டு போயிட்டு செங்கல் சூளை வச்சுருக்கிறாங்கள, அங்கே போயிட்டு சண்டை மாமூல் கேட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கம்ப்ளைண்ட்லாம் வேறு கொடுத்துருக்குறாங்க அந்த செங்கல் சூளை உரிமையாளர்கள். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து ஆய்வு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கிளம்பிட்டாங்களா, செம்ம காமெடியாக இருந்தது. இதில் இன்னொன்று, இவங்க எப்பவுமே வதந்தியை பரப்புவாங்கல்ல, நம்ம தொடர்ந்து அதை பார்த்துட்டு வர்றோம். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி போன ஆட்சியில் நடந்ததுக்கு இவங்க ஸ்டிக்கர் ஒட்டுவாங்க. அவர் செய்யாததெல்லாம், சிஎம் சார் செய்யாததெல்லாம் சொல்லாதெல்லாம் வந்து சொன்னார், செஞ்சுட்டாரு அப்படின்லாம் சொல்லிட்டு வீடியோஸ் போடுவாங்க, ரீல்ஸ் போடுவாங்க, உருட்டுவாங்க. அதெல்லாம் பார்த்துருக்குறோம். இன்றைக்கி உருட்டு பார்த்தீங்கன்னா, அது புது விதமான உருட்டாக இருக்குது. என்னடான்னா, விஜய் சாருடைய காலேஜ் ஐடி கார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று எடுத்து போடுறாங்க. அந்த ஃபோட்டோ பார்க்கும்போதே தெரிஞ்சு அது விஜய் சாருடைய காலேஜ் ஐடி கார்டு கிடையாதுன்னு. இல்லை கொஞ்சம் அந்த காலேஜ் பேரை பார்த்தா அங்கே கண்டுபிடிச்சலாம். எனக்கு காலேஜ் பேரே தப்பாக இருக்குது. லயோலாவுக்கு வந்து லயோலல் அப்படின்னு போட்டுருக்கிறாங்க. இதில் வந்து அந்த டிகிரியை வந்து பார்த்தீங்கன்னா தப்பாக போட்டிருக்கிறாங்க. இப்படி ஃபோட்டோவே தப்பாக இருக்குது. பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரீலுக்கு பார்க்குறேன், கிட்டத்தட்ட 4 லட்சம் பேர் வந்து லைக் போட்டு வச்சுருக்காங்க. ஏகப்பட்ட பேர் வந்து ஃபயர் விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. டேய் உங்களுக்கு அரசியல் தான் தெரியாதுன்னா, அண்ணனை கூட தெரியலையாடா உங்களுக்கு, ஐடி கார்டை கூட தெரியலையாடா உங்களுக்கு எப்படி இருக்குன்னு. அது அண்ணன் ஐடி கார்டே கிடையாதுடா, எது போட்டாலும் ஃபயர் விட்றதா? இவங்களை நம்ம என்ன சொல்கிறது? நிஜமாவே ஆச்சரியமாக தான் பார்க்குற மாதிரி இருக்குது அதெல்லாம் பார்க்கும்போது. இதெல்லாம் எப்படின்னா, விசிகா வந்து வன்னியரசு அவர்கள் பார்த்திங்கன்னா
அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கார். ஆதி திராவிட நலத்துறை. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஐயுஎம்எல்ல இருந்து சிறுபான்மையினர் அந்த துறைக்கு பார்த்தீங்கன்னா அவங்க. இந்த 2 துறை தான் பேலன்ஸ் இருக்குது. அப்போனா எதை கொடுப்பீங்க? இப்போது நேற்று வந்து எல்லாரும் பாராட்டினது என்ன? பட்டியல் வகுப்பை சேர்ந்தவர்கள் 7 பேர் வந்து அமைச்சராக இருக்கிறாங்க. அதில் பள்ளி கல்வித்துறையும் சரி, உயர்கல்வித்துறையும் சரி, ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இப்போ உயர்கல்வித்துறையில் இருக்கிறவர் காங்கிரஸ் சைட்லேருந்து வந்தவராக இருந்தாலும் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர். ஆதி திராவிடர்கிட்ட தான் இருக்குது அப்படின்ற மாதிரி தகவல்லாம் வந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஃபயர் விட்டாங்க. இதுக்கு முன்னாடி இருந்த திமுக கூட பார்த்தீங்கன்னா 4 பேரை தான் போட்டுச்சு. ஆனால் இப்போ 7 பேர் இல்லை, இதெல்லாம் எங்கேயாவது நடக்குமா? இதுதான் ரியல் சமூக நீதி அப்படின்லாம் ஃபயர் விட்டாங்கல்ல. அப்படி ஃபயர் விட்டா இங்கே இன்னொரு கேள்வி விமர்சனம் வச்சாங்கல்ல. என்ன, நம்மளும் லாஸ்ட் வீடியோவில் பேசியிருந்தோம். ஸ்ரீரங்கத்தில் ரமேஷ் நின்னார்ல, அவர் வந்து பார்த்திங்கன்னா முற்பட்ட வகுப்பை சேர்ந்தவர். அவர் ஒரு பார்ப்பனர். இங்கே இப்போ ராஜ்மோகன் அவர் வந்து அமைச்சராக பதவியேற்றதுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வெளியில் பத்திரிகையாளர் சந்திக்கும் போதெல்லாம் சொல்கிறது, கல்வி மறுக்கப்பட்ட ஒரு சமூகத்திலிருந்து வந்தவனை வந்து இந்த இடத்துல உட்கார வச்சிருக்கார் தானை தலைவன் அப்படின்லாம் சொன்னார்ல. அப்படின்னா வந்து அங்கே கோயிலில் எதுக்காக அறநிலைத்துறை வந்தது? உள்ள என்ன பிரச்சனை இருந்தது? யார் பாதிக்கப்பட்டது? பாதிக்கப்பட்டவங்களும் ஒருத்தர் வந்தால் தானே ஃபயர் விட முடியும். இப்போ அங்கே வந்து நீங்கள் ரமேஷ் அவர்களை எடுத்துகிட்டு போய் வைக்கிறது மூலிமா அந்த டோட்டல் கான்செப்டே அடி வாங்குதில்ல அப்படின்லாம் விமர்சனம் ஆரம்பித்ததும் பார்த்தீங்கன்னா, ஆதவ் சார் இருக்கார்ல அமைச்சர், அவர் வந்து பார்த்தீங்கன்னா உருட்டினார் பாருங்க ஒரு உருட்டு. அவர் ரமேஷ் வந்து எந்த காஸ்ட்னே எனக்கு தெரியாது, எங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறாரு. என்ன உருட்டு சார் இது? அது எப்படிங்க சார்? 2 பேர் தான் அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் இருக்காங்க. ஒருத்தங்க மயிலாப்பூரில் போட்டியிட்ட வெங்கட்ராமன், இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா ரமேஷ் ஸ்ரீரங்கம். அந்த எந்த இடத்துல அந்த சமூக மக்கள் அதிகமாக இருக்கிறாங்களோ அந்த மாதிரி தான் நிறைய பேரை இவங்க போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஏற்கனவே தகவல்கள்லாம் வந்தது. அப்படி இருக்கும்போது தெரியாமல் எப்படி சார் கோஇன்சிடென்ஸா சார்? இது தற்செயலாக நடக்குமா சார்? எப்படி சார் இது நடக்கும்? சரி, அப்படியே தெரியாமையே போட்டாங்கன்னே நம்புவோமே. இப்போ வந்து அதுக்கப்புறமா வெற்றி பெற்றாங்க. வெற்றி பெற்றதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் எந்த தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறாங்க, அவங்க யார், அவங்க பின்னணி என்ன அப்படின்லாம் பல தகவல்களை பல பேர் பத்திரிகையாளர்கள் பல டிபேட்டில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி பேச ஆரம்பித்ததுக்கப்புறமா தானேங்க நீங்கள் வந்து அமைச்சராக கொடுக்குறீங்க போஸ்டிங்க. அப்படி இருக்கும்போது எப்படிங்க தெரியாமல் கொடுப்பீங்க? அப்படி நீங்கள் தெரியாமல் கொடுத்து தான் அந்த 7 பட்டியலினத்தை சார்ந்தவர்களா? அதுக்கு தான் எல்லாருமே ஃபயர் விட்டாங்களா? பெரிய சமூக நீதி புரட்சி அப்படின்லாம் ஃபயர் விட்டாங்கள்ல. அப்போ அதெல்லாம் வந்து நீங்கள் தெரியாமல் பண்ணது தானா? அவங்களும் இன்னார் இந்த சமூகத்தை சேர்ந்தவன்னு உங்களுக்கு தெரியாதா? தெரியாமல் தான் கொடுத்துட்டீங்களா? ஒன்று அப்படி இருக்கணும், இல்லைன்னா இது தெரிஞ்சே தான் கொடுத்துருக்கணும். தெரிஞ்சு கொடுத்துட்டீங்கன்னா அப்போ விமர்சனங்கள் வருதில்ல. அப்போ திராவிட கழகத்திலிருந்து இன்னும் வந்து சமூக நீதி பேசுகிற எல்லாருமே வந்து விமர்சனம் பண்ணிட்டாங்க. அப்போ அதை நீங்கள் மாற்றிருக்கணும்ல. ஆனால் வந்து எங்களுக்கு தெரியாதுன்றீங்க. இதில் வந்து உருட்டிலே பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு உருட்டு. இதை பேசணும்னு நினச்சிருக்கோம் நிறைய முறை, அதுக்கப்புறம் மறந்துட்டுருக்கோம். ரமேஷ் அவர்கள் வந்து எம்எல்ஏ பதவி இருக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா அவங்க அம்மா வரல. என்னன்னா கேட்டால் சமையல் வேலை செய்கிறாங்களா அவங்க, அவங்களுக்கு வந்து லீவ் இல்லையா? டேங்க அப்பா, இப்படி ஒரு உருட்டை பார்த்துறீங்களா எங்கேயாச்சும்? இது வந்து இந்த செருப்பு கூட போடாமல் ஒருத்தர் நடந்து வந்தார், அந்த உருட்டை விட பயங்கரமான உருட்டாக இருக்குல்ல. அதில் மாதம் வாடகை கொடுக்க முடியல, அம்மா வீட்டு வாடகைக்குன்னு ஒருத்தர் உருட்டினார், அதை விட பெரிய உருட்டாக இருக்குல்ல. மகன் வந்து எம்எல்ஏவா பதவியேற்க போகிறாரு, ஒருத்தங்க சமையல் வேலை செய்கிறாங்க ஒரு இடத்துல அப்படின்னா லீவே போட மாட்டாங்களா? இல்லை அவங்க கொடுக்க மாட்டாங்களா? இல்லை அவங்க என்ன அரசு பணியில் இருக்காங்களா? இல்லை தனியார் எங்கே வேணால் இருங்க, நீங்கள் விடுமுறை கிடையாது அவங்களுக்கு. அவங்க ஒரு நாள் வந்து இப்போ தனியார் இடத்துல ஒரு இடத்துல வேலை செய்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்க மாட்டாங்களா வெளியில்? எம்எல்ஏ பதவியேற்கிற ஒரு சாதாரண விஷயமாங்க. மகன் வந்து பதவியேற்க போகிறார் அப்படின்னும் போது தாய் அங்கே வரமாட்டாங்களா? மற்றவங்கெல்லாம் வரலையா? என்ன உருட்டு இது? உருட்டுலேயே மிகப்பெரிய உருட்டு இல்லை இது பா. அதாவது வாயில் வந்ததெல்லாம் அடித்து விடுறது தான் அப்படியே இல்லை, யார் கேட்க போகிறாங்க அப்படின்னு. இப்போ அவர் தானே வந்து ஸ்ரீரங்கத்தில் இதில் வந்து பார்த்திங்கன்னா சிலர் வந்து ரொம்ப அறிவாளித்தனமாக பேசுகிறதெல்லாம் வந்து இந்த பாண்டாக்கள் மாதிரிலாம் உருட்டுனது பார்த்திங்கன்னா இங்கே ஏன் அவருடைய செயல்பாடை வச்சு சொல்லுங்கள். ஏய் முதல்ல வந்து அறநிலைத்துறை எதுக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாரு, முதல்ல சமூக நீதி என்னன்னு பாரு, முதல்ல என்ன பிரச்சனை இருந்ததுன்னு பாரு முதல்ல. அது எதுவுமே தெரியாமல் செயல்பாடு அப்படிலாம் சொல்லக்கூடாது. இப்போது இதுக்கு முன்னாடி பேசுகிறதுல இல்லை, இவரே பெருமையாக பேசுனது கூட பார்த்திங்கன்னா இவருக்கு சார்ந்தவர்லாம் பெருமையாக பேசுகிறது என்ன? யூஸ்வலாக ஆதி திராவிட நலத்துறை யார்கிட்ட கொடுப்பாங்க? அப்படி அந்த மாதிரி இடம் தான் வந்து பட்டியல் சமூகத்தை சேர்ந்து கொடுப்பாங்க. ஆனால் இப்போ பாருங்கள், இங்கே பொதுத்துறைகள்லாம் எடுத்து வந்து கொடுத்துருக்குறாங்க. இதுதான் புரட்சி அப்படின்லாம் பேசினாங்கல்ல. அப்படி இருக்கும்போது புரட்சி அங்கே நடந்திருக்கணும்ல. அங்கே மட்டும் ஏன் அவரை போடுறீங்க? அது தப்பு அப்படின்னா அதை மாற்றிக்கணும்ல. மாற்றியாமல் எங்களுக்கு தெரியாது, நீங்கள் தெரியாதுங்கிறது பதிலாங்க இது. இது எப்படிங்க ஒரு அமைச்சராக பதவியேற்கிறாரு? இல்லை எப்படி என்ன டிஸ்கஷனில் வந்து நடந்திருக்கும்? என்னெல்லாம் பேசியிருப்பாங்க இவங்க?
இது மாதிரி ஒரு இஷ்யூ அப்படி தெரியாமல் நடந்திருக்க வாய்ப்பே கிடையாது ஒன்று. ஏன்னா வந்து எம்எல்ஏ ஆகி அதுக்கப்புறமா வந்து எப்படிங்க போய் பிரச்சாரம்லாம் பண்ணியிருப்பாங்க. சரி அப்போ கூட பண்ணல பல இடங்களுக்கு. சரி தெரியாமல் கேண்டிடேட்டை போட்டிங்க, அதுவும் கரெக்டாக 2 இடத்துல. அது கோஇன்சிடென்ஸு. ஜெயிச்சதுக்கப்புறமா ஆகுது விவாதம் வந்துச்சுல நிறைய. அப்போவாது எப்படி அமைச்சர் ஆகும்போது வந்து எப்படி வந்து நீங்கள் போஸ்ட் கொடுக்கும்போது வந்து தெரியாமல் கொடுத்துருவீங்க? ஸோ அதுவே வந்து மிகப்பெரிய உருட்டு. இதை வந்து புரட்சி அப்படின்னா அங்கேயும் கொடுத்துருக்கணும். அங்கே வந்து வேற ஒருத்தருக்கு, குறிப்பாக பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர் கொடுத்துருந்தீங்கன்னா அது பெரிய விஷயம், அது புரட்சி. பட் அப்படி கொடுக்கல. அது கொடுக்கல அப்படிங்கிறத தாண்டி நாங்கள் செயலில் காட்டுறோம் அப்படின்னு கூட அது உருட்டு தான். அது நான் என்னை பொறுத்தவரை ஏற்றுக்க முடியாத. சரி செயலில் காட்டுங்கன்னு பார்க்குறோம் மற்றவங்க கூட. ஆனால் வந்து எங்களுக்கு தெரியாதுன்றீங்களே, இது என்ன உருட்டு? இது மிகப்பெரிய உருட்டு இல்லை இது? ஸோ செம்ம காமெடியாது. இந்த மாதிரி தான் தமிழ் தாய் வார்த்தைக்கு எப்படி வந்து ஒன்று உருட்டினாங்களோ அந்த மாதிரி தான் உருட்டிட்டு இருக்கிறாங்க. பார்ப்போம், அடுத்தடுத்து அரசு நிகழ்ச்சி நடக்கணும்ல, அங்கே என்ன உருட்டு பார்ப்போம். இன்னொன்று இந்த கரண்ட் கட்டு நிறைய இடங்களில் நிறைய பதிவுகளை பார்க்க முடியுது. கரண்ட் கட்டு அப்படின்னு சொல்லிட்டு 2011 திமுக காலியாகிறதுக்கு காரணம் முக்கியமான ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா கரண்ட் கட்டு. அதனால் வந்து அப்போ இருந்தவங்களுக்கு தெரியும் ஷட் டவுனு, இந்த நியூஸ் பேப்பரில் எங்கெல்லாம் கரண்ட் 2 மணி நேரம் கட்டு 2.5 மணி நேரம் கட்டு அப்படின்லாம் வரும் தகவல்கள். செம்ம எரிச்சலானாங்க. அப்போ வந்து திமுக ஆட்சி போகிறதுக்கு காரணம், மிக முக்கிய காரணம், நிறைய காரணங்கள் இருந்தது, அதில் ஒரு முக்கியமான காரணம் இந்த கரண்ட் இஷ்யூவும். அது தெரியாமல் பார்த்தீங்கன்னா இவங்க தொடர்ந்து நிறைய இடத்துல கரண்ட்டை கட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வருது. பார்ப்போம் எங்கே போய் முடியுது அப்படின்னு சொல்லிட்டு. இதில் இன்னொன்று, இப்போ நிறைய பேர், இப்போ ஆர் ராசா அவர்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப கோவமாக ஒரு பதிவெல்லாம் போட்டிருந்தார். அது வந்து போட்டிருக்கக்கூடாத ஒரு பதிவு தான். அது ஒரு கொடுக்குற உதாரணம் ரொம்ப தப்பாக இருந்தது. எனக்கு இந்த எலெக்ஷன்லேயே பார்த்திங்கன்னா நம்ம எந்த வீடியோவும் போடல யாரையும் ஆதரிச்சு, நம்ம முன்னாடியெல்லாம் பேசல பெருசாக இந்த எலெக்ஷன் டைமில், வேறு வேலையில் இருந்தோம். அது இல்லாமல் வாட்ஸ்அப்பில் பர்சனலாக கூட பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஸ்டேட்டஸ் தான் வச்சேன், அது ஆர் ராசாவுடையது. ஏன்னா அவர் வந்து அப்போ பார்லிமெண்ட்டில் பேசியிருந்தது, தேஜஸ்வின்னு நினைக்கிறேன். அவர் வந்து இங்கே வந்து பிரிவினைவாத சக்தி அப்படிங்கிற மாதிரி திமுகவை பிராண்ட் பண்ண பார்க்கும்போது அப்போ அவர் சொல்லியிருந்தது என்னென்னா, ஆர் ராசா அவர்கள், அவர் இங்கிலீஷில் தான் பேசியிருந்தார். அப்போ அவர் சொல்லியிருந்தது, கார்கில் டைமில் பார்த்திங்கன்னா இங்கே கருணாநிதி அவர்களின் ஆட்சி காலத்தில் தான் அதிகமாக இந்தியாவிலேயே ஹையஸ்ட் நிதியை வந்து கலெக்ட் பண்ணி நாங்கள் கொடுத்தோம். எங்களுக்கு தேசபக்தியை பற்றிலாம் நீ கிளாஸ் எடுக்காத, உங்களை ரெக்கார்டே தப்பு நீ சொல்கிறது. நான் வந்து இந்தி திணிப்பு சமஸ்கிருத திணிப்பு இதை தான் எதிர்க்கிறோமே தவிர, நீங்கள் திணிக்கிறதான் எதிர்க்கிறோமே தவிர நாங்கள் வந்து தேச விரோதி கிடையாது, எங்களுக்கு நீ கிளாஸ் எடுக்காது அப்படின்லாம் பேசியிருப்பார். பயங்கர ஃபயராக இருந்தது. அது ஒரே ஒரு ஸ்டேட்டஸ் தான், ஒரு நாள் மட்டும்தான் வச்சுருந்தேன். அதை நான் அப்படி கரெக்டாக பேசக்கூடிய ஒரு ஆள் தான் இவர். லூஸ் ஸ்டாக் விடுவாருன்னு எதிர்பார்க்கலன்னு விட்டுருக்கார் ஏற்கனவே. கடந்த அதாவது இப்போ இல்லை, அதுக்கு முன்னாடி சட்டமன்ற தேர்தலிலே பார்த்திங்கன்னா எடப்பாடி அவர்களை பற்றி பேசும்போது குறைப்பிரசவம்னு ஏதோ ஒன்று வார்த்தையை விட்டார். அப்புறம் அவர் அதுக்கு பார்த்திங்கன்னா எடப்பாடி அவர்கள் எப்படி பேசுவார்னு தெரியல, திடீர்னு பார்த்திங்கன்னா மனுமிகு சம்மந்த நேரத்தெல்லாம் வந்து அழுத்தி பேசுவார். அவர் வந்து பார்த்திங்கன்னா அழுதெல்லாம் பிரச்சாரம்லாம் பண்ணிகிட்டு இருந்தார். ராசா வந்து இவர் வந்து சொன்னது வந்து குறை ப்ரெஸ்ஸில் பிறந்த மாதிரி ஏதோ ஒன்று உதாரணத்தை கொடுக்க வந்து அது தப்பாக அவர் என்ன பண்ணிட்டார், அதை அப்படி திருப்பிட்டார். எங்கள் அம்மாவை வந்து கொச்சப்படுத்திட்டாரு அப்படின்ற மாதிரி அவர் எடுத்து அழுதுனதெல்லாம் வந்து நடந்திருக்கு. அப்படி இருக்கும்போது உதாரணம் நீங்கள்லாம் ஏன் கொடுக்குறீங்க? ஸ்ட்ரைட்டாகவே பேசுங்களேன், என்ன பிரச்சனை உங்களுக்கு? இப்போ வந்து விசிகா வந்து அங்கே போயிடுச்சு, ஐயுஎம்எல் வந்து அங்கே அமைச்சரவையில் போயிட்டாங்கன்னா வெளியே இருந்து ஆதரவு அப்படிங்கிறது எப்போ வேணால் வாபஸ் வாங்கப்படலாம் அப்படிங்கிற மாதிரியான நிலைமை. இப்போ அமைச்சரவைக்கு போயிட்டாங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் வெளியே வரமாட்டாங்க. இல்லை ஏதாவது பிளான் இருந்ததா டிஎம்கேக்கு, இந்த 6 மாதத்தில் வந்து இவங்க வெளியே வந்துடுவாங்க, எப்படியும் வந்து பார்த்திங்கன்னா பிஜேபி எதிர்த்து இவங்க ஒன்றும் பண்ண போகிறதில்ல விசிகா, ஐ மீன் டிவிகே. அதனால் வந்து விசிகா என்ன பண்ணும், ஐஎம்எல் என்ன பண்ணுவாங்க, இவங்களோட சண்டை போட்டு வெளியே வந்துடுவாங்க, ஆதரவு வாபஸ் வாங்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தாங்களான்னு தெரியல. அப்படி எதிர்பார்த்துருந்தா தானே வந்து இப்போ இவங்க வந்து அமைச்சரவையில் பங்கேற்க போகிறாங்கன்றது பார்த்திங்கன்னா அப்படியே பொங்கணும். அது இல்லாமல் வந்து தினந்தோறும் வந்து டிபேட்டில் பல பேர் பேசின விஷயங்கள் தானேங்க இதெல்லாம். அவங்க போகிறதுக்கு அமைச்சரவையில் பங்கேற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. அப்புறம் எதுக்காக திடீர்னு நிறைய ஐடிஸில் பார்க்குறோம் அப்படியே பயங்கர கோபமாக பதிவெல்லாம் போடுறாங்க. குறிப்பாக திருமாவளவன் அவர்களை எதிர்த்து, விசிகாவை எதிர்த்து. இல்லை நீங்கள் தாராளமாக போடுங்க, எனக்கு என்னென்னா உங்கள் கோவம் உங்கள் ஆதங்கள்லாம் புரியுது, ஆனால் அது இப்போ தான் உங்களுக்கு புரியுது அவர் போகிறாருன்னு. இதெல்லாம் முன்னாடி எதிர்பார்த்தது தானே, அவர் போக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. அவர் போகவே மாட்டாருன்னு சொல்லிட்டு அவ்வளோ தீர்க்கமாக நம்பிட்டு இருந்தீங்களா? அதுவே எனக்கு ஆச்சரியமாகுது. இந்த அளவுக்கு தான் நீங்கள் கணிச்சு வச்சுருந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவர் தேர்தலுக்கு முன்னாடி பேசின விஷயங்களும் சார், ஒரு ரிப்போர்ட்டர் லக்ஷ்மி இல்லை அவங்க கூட சொல்லியிருக்காங்க, அவர் முடிவெல்லாம் அப்போவே எடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பழைய வீடியோலேயே அவங்க சொல்லியிருக்காங்க. அங்கே மனஸ்தாபம் இருக்குது 2 பேருக்கு இடையில்,
திமுகவுக்கும் விசிகாவுக்கும் நடுவில் அப்படின்னு. அப்படி இருக்கும்போது இது என்ன புதுசாக வந்து நடந்த மாதிரி ஏன் இவ்வளோ கடுப்பாக பதிவுகளை போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரில. உங்களுடைய நியாயமான ஆதங்கம் புரியுது, எங்கள் கூட்டணியில் இருந்துட்டு எல்லாரும் அந்த பக்கம் போயிட்டீங்களே அப்படின்னு. அதில் இன்னும் நல்லது அப்படின்னு தான் பார்க்கணும். கனிமொழி அவர்கள் சொன்ன மாதிரி வந்து தனித்து நின்று போட்டியிறது தான் வந்து திமுக நல்லது. கூட்டணின்னு சேர்த்து அவங்கள பல சீட்டை கொடுத்து அதில் தான் நிறைய தோல்விகளும் சந்திக்க வேண்டியிருக்கு. ஒரு பக்கம் என்ன கேல்குலேஷன் நினைக்கிறாங்கன்னா, இப்போ கூட்டணி சேர்த்து நம்ம ஓட்டு ஒன்று, கூட்டணி சேர்த்துக்கிட்டோன்னா இவங்க ஓட்டு அவங்க ஓட்டு எல்லாருடைய ஓட்டும் கேல்குலேட் ஆகிடும், அப்படியே அக்குமுலேட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஆனால் இல்லை, அங்கே இது வந்து ஒரு சைடு. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா பிரச்சனைகளும் வரும்ல. அங்கே களத்தில் வேலை செய்கிறவங்க பிரச்சனை இருக்குல்ல, முரண்பாடுகள் இருக்கும்ல, அப்போ அது ஓட்டாக கன்வெர்ட் ஆகாமல் போகும்ல. ஸோ அந்த பிரச்சனையும் இருக்குல்ல. அது ஆப்போசிட் நடக்கும்போது தான் பெரும்பான்மையாக தோக்குறது. அப்படி இருக்கும்போது ஜெயலலிதா மேம் வந்து 2016 அவங்க சின்ன கட்சிகளை சேர்த்துக்கிட்டாலும் பார்த்தீங்கன்னா ரெட்டையில் தான் நிற்க வச்சாங்கல்ல தனியாக. அந்த மாதிரி தனித்து போடுறது. இப்போ கூட டிவிக்கே கூட அப்படி தானே தனித்து நின்று தானே வந்திருக்கிறாங்க. இப்போ நினச்சி பாருங்க, ஆல்ரெடி கூட்டணிக்கு போயிருந்தா இன்னும் நிறைய அமைச்சரவையில் பங்கேற்கலாம் அப்படிலாம் சொல்கிறாங்கல்ல. இப்போ வாங்கின டிவிகேவுடைய நம்பர்ஸ் குறைஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. விசிகேவும் காங்கிரஸும் முன்னாடியே போயிருந்தா டிவிகேவோட அது குறைஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குல்ல. ஸோ அதனால் வந்து தனித்து போட்டிடுறது நீங்கள் அடுத்து பண்ணுங்க. அதை போயிட்டாங்கன்னா விட்டுருங்க, அதை போய் பண்ண தேவையில்ல. அது இல்லாமல் ஆதராஸ் அவர்கள் வந்து தப்பான ஒரு உதாரணத்தை தான் கொடுத்துருந்தார். 2 உதாரணங்கள் ஒன்று போட்டு டெலிட் பண்ணிட்டாரு. அது 2வதும் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருந்தது. போயிட்டு இதில் பெண்களை கொச்சப்படுத்துகிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த உதாரணம் தேவையில்லை, வேறு அந்த உதாரணம் தான் உங்களுக்கு கிடச்சிதா, எதுக்கு அப்படி அதை போட்டு டெலிட் பண்ணிட்டாரு. ஆனால் பயங்கரமாக தாக்குதல் எதிலேருந்து வரும்ல. ஸோ இப்போ இது வந்து இயல்பாக, இது என்ன புதுசும் கிடையாது. நீங்கள் காங்கிரஸ் எதிர்த்து வந்து உள்ளே வந்தவங்க மறுபடியும் கூட்டணி எப்படி வந்தீங்க, அப்போ அங்கே பிரச்சனை ஆகலையா? ஸோ இதெல்லாம் நடக்கிறதான், கூட்டணி மாறுறதெல்லாம். அதுவும் அதிகாரம் கிடைக்கிது அப்படின்னு போது மாறாமையாக இருப்பாங்க ஃபஸ்ட் டைமா. ஸோ அதனால் அவங்க ஜம்ப் அடிச்சிட்டாங்க. அரசியலில் இதெல்லாம் சாதாரணமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு போகாமல் எதுக்கு இவ்வளோ பொங்கல்? அது நான் மற்றவங்க போனது கூட பரவாயில்ல, காங்கிரஸை துரோகம்னு சொன்னீங்க, துரோகின்னு சொன்னீங்க, அதெல்லாம் கரெக்டாக ஏற்றுக்க முடியுது. திருமாவளவர்களையும் நீங்கள் நம்பணும், போயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போகலாம். ஆனால் வந்து எல்லாரும் முன்னாடி ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணது எப்படி நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணாங்க போனீங்க அப்படிங்கிறது தான் ஆச்சரியமாக இருக்குது. நிச்சயமாக ஒரு நாள் அமைச்சரவைக்குள்ளே போவார். ஏன்னா ஏற்கனவே நம்ம சொன்னோம், பிரேமலதா விஜயகாந்த் மேம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜோஷியரை நீங்கள் போட்டு தப்புன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாக அடிக்கிறாங்க விஜய் சாரை சட்டமன்றத்துலேயே. இங்கே வெளியே பார்த்தீங்கன்னா விசிக தலைவர் திருமாவளவன் சார் வந்து அவர் வந்து சொல்கிறாரு, அவர் வந்து கொள்கை பரப்பு செயலாளர் கட்சியில் இருந்தார், அதனாலன்ட்டு அப்போவே அப்படி பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அப்படி இருக்கும்போது வெளியே இருந்து ஆதரவுனும் போதே அப்படின்னா இப்போ அமைச்சரவையில் போயிட்டா இதுலேயும் எப்பவுமே ரெண்டு விஷயங்கள் இருக்குது, நம்ம ஒரே பார்வையில் பார்க்க முடியாது. ஒரு பக்கம் வந்து இவங்க நினைக்கிறாங்க நம்ம அதுவும் குறிப்பாக ஆதி திராவிட நலத்துறையை வச்சிருக்கிறதுனால நிறைய நல்ல விஷயங்களை பண்ணி நம்ம கிட்ட இருந்து அந்த வாக்கு அப்படியே தக்க வச்சுக்கலாம், இங்கேருந்து டிவிக்கு ஷிஃப்ட் ஆகிடுச்சுல அதை அப்படியே தக்க வச்சுக்கலாம் மறுபடியும் அப்படின்லாம் நினைக்கலாம். ஒன்று. இன்னொன்று, நீங்கள் நினச்சதெல்லாம் பண்ணிட முடியுமா? இது கூட்டணி ஆட்சியில் தானே இருக்கிறீங்க. இதுக்கு முன்னாடி அந்த துறையெல்லாம் வந்து சம்மந்தப்பட்ட நபர்கள்ட்ட கொடுக்கலையா? அப்போல்லாம் கொடுத்து எல்லாமே கரெக்டாக நடந்துருச்சா? இப்போ ஒரே கட்சியில் இருக்கும்போதே பண்ண முடியலன்னா இப்போ கூட்டணி கட்சியில் போய் நின்றுக்கிட்டு நீங்கள் கூட்டணி ஆட்சியில் போய்ட்டு என்ன பெருசாக பண்ணிட்டு போகிறீங்க? ஸோ அதனால் வர நெகட்டிவும் நீங்கள் தான் ஃபேஸ் பண்ணி ஆகணும். அது மட்டும் இல்லாமல் விஜய் சார் நல்லதே பண்ணிட்டு வந்துட்டார்னா டிவிக்கே ஓகே, இல்லை அங்கே வர்ற அவ பெயரில் நீங்களும் வந்து முட்டு கொடுக்க வேண்டியிருக்குமே, எப்படி ஜோஷியருக்கு கொடுத்தீங்களா அந்த மாதிரி முட்டு கொடுக்க வேண்டியிருக்குமே தொடர்ந்து. அது இல்லாமல் டக்குன்னு வாபஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிட முடியாது அதிகாரத்தை விட்டு. ஸோ அந்த பிரச்சனையும் இருக்குல்ல. ஸோ அது எப்படி பாசிட்டிவாக மாறுதா நெகட்டிவாக மாறுதா அப்படிங்கிறது அது போக போக தான் தெரியும். அது 2 விஷயமும் இருக்குது, பாசிட்டிவாக மாறலாம் நெகட்டிவாக மாறலாம். ஆனால் இப்போதைக்கு பார்க்கும்போது நெகட்டிவாக போகிறது அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் தோணுது. லெட்ஸ் வெயிட் அண்ட் சி, அதை பார்ப்போம். இன்னொரு முக்கியமான விஷயம் பேசணும்னு நினச்சது, ஆக்சுவலாக நான் இது வீடியோ போட்டு லேட் நைட்டில் தான் வந்து டிபேட் பார்த்தேன். மாலை முரசில் வந்து தம்பி தமிழரசனில் அவர் நெறியாளர், இங்கே செந்தில்வேல், கோட்டீஸ்வரன், அப்புறம் விவேக் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிவி கேக்கு பயங்கரமாக உருட்டு வரல அவர் வந்தாருங்க. அதை பார்த்துட்டு இருந்தோம், செமையாக. பார்க்காதவங்க போய் பாருங்கள். ஆக்சுவலி அதை கட் பண்ணி நானே எக்ஸ்தலத்தில் போகணுன்னு நினச்சேன், ஆனால் அதுக்கு முன்னாடியே அது நிறைய பேர் போட ஆரம்பிச்சிட்டாங்க காலையிலேயே. அதில் வந்து சரியான வெளுன்னு வெளுத்து விட்டுருப்பாங்க அந்த விவேக் அப்படிங்கிற நபரை. என்ன உருட்டுறாரு மனுஷன். அதுலேயும் பார்த்தீங்கன்னா சரியாக இவங்களுக்கு ட்ரிகர் பாயிண்ட் எதுன்னு சொல்லிட்டு எக்ஸ்போஸ் ஆகிடுச்சுங்க. நார்மலாக பேசிட்டு இருந்தவர் பார்த்தீங்கன்னா
அவர் வந்து கொஞ்சம் நக்கல் அடிச்சு பேசினதும் கோட்டீஸ்வரன் கடுப்பாயிட்டாப்படி. அவர் வந்து ஓகே ரீல்ஸ் தானே போடுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, தப்பு இல்லை. பாட்டிலுக்கு 10 ரூபா 10 ரூபான்னு பாட்டு பண்ணீங்களா, இப்போ பாட்டிலுக்கு 20 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு ரீல்ஸ் போடுங்க அப்படின்னு சொன்னதும் பார்த்தீங்கன்னா இவர் பயங்கர ட்ரிகர் ஆயிட்டாரு விவேக்கு. அந்த மாதிரி ஏகப்பட்ட வீடியோக்களுங்க வந்துக்கிட்டே இருக்கு. நம்மளும் ஒரே ஒரு வீடியோ தான் பேசியிருந்தோம். அது மாதிரி ஏகப்பட்ட வீடியோ டெய்லி பார்க்க முடியுது வாங்குறாங்க அப்படின்னு. அது இல்லாமல் அந்த வேலையை செய்பவர்களே வந்து வேற ஒரு விளக்கத்தை கொடுத்தாங்க. அதையும் நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம். போன ஆட்சியில் பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜிக்கு போகுது, அங்கேருந்து வந்து சிஎம் வீட்டுக்கு போகுது அப்படின்லாம் இவங்க பாட்டிலுக்கு 10 ரூபா நக்கல் அடிச்சுட்டு, இப்போ வந்த ஊழியர்கள் என்ன சொல்கிறாங்க, இங்கே நிர்வாகத்துக்காக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லிட்டு மணி சார் இருக்கார்ல, பத்திரிகையாளர், மூத்த பத்திரிகையாளர், அவரு கூட உருட்டினார்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு. எந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் ஆச்சு? இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்காக தான் வாங்குகிறோம் அப்படின்லாம் சொல்லிட்டு இவங்க சொல்லல. அது வந்து ஒரு அவதூறு அப்படின்றாருங்க. கூச்சமே இல்லாமல் விவேக். அவதூறா? ஓ எத்தனை வீடியோ வந்துட்டு இருக்கு, அவதூறுன்னு எப்படி சொல்லுவீங்க அதை? கூச்சமெல்லாம் அவதூறு அவதூறு அப்படிங்கிறாரு. அதுக்கு செந்தில் கரெக்டாக லாக் பண்ணார் அவர், செந்தில் சார். இங்கே பாருங்க, சரி இங்கே வர்ற வீடியோஸ் கூட நீங்கள் நம்ப வேணாம். ஆனால் வந்து சம்மந்தப்பட்ட ஊழியர்களே வந்து சொல்லிட்டாங்க, இன்ன காரணத்துக்காக தான் வாங்குறோம். சரி 20 ரூபா வேணாம் 10 ரூபா வாங்குறான்றாங்க. அந்த 10 ரூபாக்கு ஒரு கணக்கு சொல்கிறாங்கல்ல, அதுக்கு பதில் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டால், அது போன ஆட்சியில் நடந்தது அப்படிங்கிற. அப்படி போன ஆட்சியில் ஏங்க பேசுனது இப்போங்க அப்படின்னா, இல்லை இப்போ அந்த பேசுனாங்கல்ல அது வந்து போன ஆட்சியில் நடந்தது. இந்த அளவுக்கு உருட்டுவ எப்படி கூச்சமே இல்லாமல் வந்து இதை வச்சுக்கிட்டு தான் இந்த அளவு உருட்டுறதுல தான் பார்த்தீங்கன்னா அப்படியே பொங்குற அப்படி பயங்கரமா. அந்த 20 ரூபா மேட்ரா தொட்டோன்னா பார்த்தீங்கன்னா ஆள் அப்படியே மைக்கெல்லாம் கண்டு விழுது. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பொங்குறா அப்படி. ஏன் ஏன் பொங்குறீங்க? ஏன் அவ்வளோக்கோ? பதில் சொல்லுப்பா. பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாட்டு பண்ணீங்களே, பதில் சொல்லுங்க. அவதூறுங்கிறது அது வந்து போன ஆட்சியில் ப்ரெஸ்ஸை சந்திச்சுது அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் நெறியாளர் சொல்கிறாரு, இல்லைங்க அது இப்போ நடந்துதாங்க, இப்போ தாங்க அவங்க ப்ரெஸ்ஸை சந்திச்சாங்க, அது எல்லா ஊடகத்துலையும் வந்துச்சுங்க அப்படின்னு. உடனே டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓகே அடுத்த பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அடுத்த பாயிண்ட் ஜம்ப் அடிக்கிற. அப்படி வெக்கமே இல்லை, கூச்சமே இல்லை. இந்த ஆள் வந்து பார்த்தீங்கன்னா அறிவு இல்லை, புரிதல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 1967 திரும்ப நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உருட்டுறாரு பாரு. எதுக்கு தெரியுமா அந்த உருட்டு? இந்த அம்மா மெடிக்கல் விங்லேருந்து போனாங்கல்ல, அந்த வெள்ளைக்கோட்டை எடுத்து போட்டுக்கிட்டு அங்கே போயிட்டு வந்து தப்பாக கொடுத்தது ஒரு தப்பான செய்தி. முதல்ல ஆய்வுக்கே நீ போயிருக்கக்கூடாது. எல்லாரும் போட்டு அடித்ததும் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் சம்மந்தப்பட்ட எந்த டிவி சேனல் வந்து எலிவேட் பண்ணிச்சோ அவங்களே பார்த்தீங்கன்னா போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி நடந்துட்டு இருக்கு. இவர் வெக்கமே இல்லாமல் வந்து முட்டு கொடுத்துட்ருக்கு. அப்படி பத்திரிகையாளர்னு வேற சொல்கிறாங்க. வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் போகலாம், ஆய்வுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சம்மந்தம் இல்லாமல் ஏதோ ஒரு புக் எடுக்கிற. அப்படி அந்த வர காமராஜர் ஆட்சிக்கு போகிறாரு. என்னையா சம்மந்தம் இல்லாமல் பேசிகிட்டு இருக்கேன். நம்ம பார்த்துட்டு கோட்டீஸ்வரன் சரியாக ஆச்சாரு. இதில் கோடீஸ்வரன் கருத்தில் நிறைய முரண்பாடுகள் இருக்கும் எனக்கு. ஆனால் அந்த இடம் பார்த்தீங்கன்னா அந்த டிபேட்டை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா செம்மையாக என்ஜாய் பண்ணேன். செம்ம சிரிப்பாக இருந்தது. கோடீஸ்வரன் திடீர்னு கடுப்பாயிட்டு, சார் இவர் ஸ்ட்ரைட்டாக பதில் சொல்லாமல் எங்கெங்கேயோ சுற்றிட்டு இருக்காரு சார் அப்படின்லாம் சொன்னதும் பார்த்தீங்கன்னா விழுந்து சிரிச்சிட்டு இருந்தேன் நான். அப்படி தானே பேசணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே தெரியுமா கோடீஸ்வரன் செந்தில் ட்ரிகர் ஆகிட்டாங்க. குறிப்பாக கோடீஸ்வரன் எங்கே ட்ரிகர் ஆகிட்டாருன்னா, ஃபஸ்ட்டு வந்து ரீல்ஸை பற்றி இவங்கெல்லாம் ஒன்றும் புரியல, இவங்கெல்லாம் வயசான ஆட்கள் அப்படின்னு சொன்னது ஒன்று. ரெண்டாவது இந்த விஷயம் பேசும்போது பார்த்தீங்கன்னா சும்மா வந்து அறிவில்லாதவர்கள், புரிதல் இல்லாதவர்கள் அப்படின்லாம் பேச ஆரம்பிச்சிட்டேன். அப்படி அங்கே வந்து நெறியாளரே வந்து குறுக்கிட்டு, இல்லைங்க அந்த கருத்தை பேசுகிறதுல இங்கே 2 பேர் இருக்கிறாங்க, நீங்கள் அவங்கள நோக்கி பர்சனல் அட்டாக் பண்ணுற மாதிரி இருக்குங்க, அது வேணாம் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை நான் அது வந்து வன்மையான அப்படி தான் பதிவு பண்ணுவேன்றாரு. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எல்லாம் ஓவராக பேசின இல்லைப்பா பேசுப்பா அப்படின்றதும், சரி உங்கள் மனசு புண்பட்டிருந்தா அதை வேணா நான் வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்லாம் வருத்தம் தெரிவிக்கிறேன் அப்படின்லாம் சொன்னது. இல்லை எங்கள் மனசெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ பேசுப்பா அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. பேசுப்பான்னா ஆய்வுக்கு போகலாம், அதில் என்ன தப்புன்ற. அப்படி இது என்ன தப்பா? ஓ அப்போ வந்து அப்படியே கோர்ட்டுக்கு போப்பா, அப்படியே தலைமைச் செயலகத்துக்கு போகலாமாப்பா அப்படின்லாம் கேட்குறாங்க. இதில் கொஞ்சமும் திரும்ப அதே ஸ்டாண்டில் நிற்கிற. அப்படிங்கிறது என்ன தப்பு? போகலாம். இது கட்சியிலேருந்து போகலாமா? இதுக்கு முந்தைய ஆட்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா கட்சி ஆட்கள் வேறு, நிர்வாகம் பண்ணுறவங்க, அரசு அப்படின்னு வந்துட்டா அது வேறு, தமிழக அரசு அப்படி தான் பார்க்கணும் அப்படின்னு இருக்கிறது வந்து அதெல்லாம் வந்து டுபாகூர் வேலை அப்படிங்கிறாரு. ஓ இதான் டுபாகூர் வேலை? இது மாதிரி ஆய்வுன்னு சொல்லிட்டு கண்டவர் இறங்குறாங்களே, அது பழக்கடையில் போயிட்டு பண்ணுறது, செங்கல் சூளையில் பண்ணுறது, இந்த ஹாஸ்பிட்டலில் பண்ணுறது. அதுலேயும் பாருங்கள் குறிப்பாக எத்தனை எம்எல்ஏக்கள்ங்க. ஏங்க எங்களுக்கு வேறு இடமே இல்லையாங்க, ஒன்லி அம்மா உணவுங்க தான் இங்கே எல்லாருக்கும் பிரச்சனையா? பிரச்சனை இல்லாத இடம் பார்த்தீங்கன்னா அம்மா உணவகம் தான். அப்படிதான் மக்கள் வந்து அது பல பேருக்கு யூஸ் ஆகிருக்கு, யூஸ் ஆகிட்டு இருக்கு, யூஸ் ஆக போகுது.
எல்லாம் ஆய்வுன்னா ஆகும்னு அங்கே கிளம்பிடுறாங்க. ஏன்னா ஒருத்தர் கிளம்புனாங்கன்னா அதை பார்த்து 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 ரீல்ஸ் போடுறது தானே. வேற இடமே இல்லையா உங்களுக்கு போகிறதுக்கு? வேற துறை இல்லையா? அங்கெல்லாம் போகல. ஆனால் வந்து இங்கே அவங்களுக்கு அது போடுறது தப்பு. மெடிக்கல் விங்குன்னு போனது தப்பு. அதை வந்து கோடீஸ்வரன் சொல்கிறேன், நான் ஒரு லாயராகவும் சொல்கிறேங்க, இது தப்புங்க அப்படின்னா பத்திரிகையாளர்லாம் கேள்வி கேட்குறமே அப்படின்னு சொல்லிட்டு அது கலாச்சி விட்டாங்க அவங்களே. ஓ, பத்திரிகையாளர்களா? உனக்கு கான்ஸ்டியூஷனும் தெரியல, ஒன்றும் தெரியல, ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் ஸ்பீச் எதுவுமே தெரியல உனக்கு அப்படின்னு. இந்த அவமானம், இந்த அசிங்கம் தேவையா? எதுக்கு வந்து இவ்வளோ பொங்கி அந்த 20 ரூபாயிலேருந்து ஏதாவது 2 ரூபா கமிஷன் வருதா உங்களுக்கு? இல்லை எதுக்கு அவ்வளோ மைக்கெல்லாம் கண்டு போகிற அளவுக்கு வந்து குதிக்கணும்? ஒன்று அவதூறுங்கிறது, இல்லைனா வந்து அது போன ஆட்சியில் ப்ரெஸ்ஸை மீட் பண்ணாங்கன்றது, ரெண்டுமே இப்போ நடந்தது. ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்குது. சம்மந்தப்பட்ட ஊழியர்களே வந்து ஆமாங்க நான் வாங்கினேன்னா இந்த பூஜை படம் நினைக்கிறேன். இந்த விஷால் வந்து பார்த்தீங்கன்னா கண்டபடி சூரிய திட்டுவார். திட்டினது யார் அவன் பேசுறது அப்படின்லாம் சொல்லிட்டு சூரிய வந்து வாய்ஸ் ரைஸ் பண்ணி நான் தான்டா அப்படின்னு சொன்னோன்னே, நீ இல்லைப்பா அது வேற எவனோ பேசுகிறான்ப்பா அப்படின்னு சொல்லுவா. அப்படி இல்லை, அந்த மாதிரி இருக்கு. சம்மந்தப்பட்ட ஊழியர்களே ஆமாம் நாங்கள் காசு வாங்குறோன்னு சொல்கிறாங்க. அவங்க காசு வாங்கினதை எடுத்து எல்லாரும் வீடியோ போட்டாங்க. ஒருத்தர் சொல்ல 5 ரூபாய் எதுங்க வாங்குறேன்னு கேட்டால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா, எப்பா தலைவா நானும் உள்ளகிறவர் விற்கிறவர் சொல்கிறார், வாங்குறவர் ஒரு சரகு வாங்க போனவர் வீடியோ எடுக்கிறார், பாருங்கள் எக்ஸ்ட்ரா வாங்குறாங்கன்னு. உள்ளே இருக்கிற தலைவா நானும் அதே கட்சி தான் தலைவா, எங்களையும் வாங்க சொல்லியிருக்காங்க தலைவா அப்படின்லாம் போட்டதெல்லாம் வரல. அப்புறம் 10 ரூபா வாங்கினது வரல, 20 ரூபா வாங்கினது வரல, எத்தனை வீடியோஸ் இருக்குது. ஆனால் வந்து இங்கே வந்து அவதூறுங்கிறதும் இதில் சம்மந்தப்பட்ட ஊழியர்கள் ஆமாங்க நாங்கள் தான் வாங்கணும்னு சொன்ன பிறகும் வந்து அது போன ஆட்சியில் கொடுத்த ப்ரெஸ் மீட்டுன்றார். நான் ஒருத்தர் ஒரு டிபேட்டில் வந்து உட்காந்துக்கிட்டு அதுலேயும் வந்து மற்றவங்கள பார்த்து அறிவு இல்லை, புரிதல் இல்லை, இந்த வார்த்தைலாம் வேறு. இவருக்கு அறிவு வழியுது. அப்படியே என்ன நடக்குது, எதுக்கு இவ்வளோ முட்டு? அப்போ இவ்வளோ முட்டு கொடுக்குற நீங்கள் வந்து தூய ஆட்சி இல்லை, அவதூறுன்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதும், இதில் சம்மந்தப்பட்டவங்களே சொன்னாங்க அது போன ஆட்சின்னு உருட்டுறதும். நெறியாளர் சொல்கிறாருங்க வந்து இல்லை இப்போ நடந்ததுங்க, இப்போ எல்லா சேனல்லையும் வந்துச்சு இல்லை, அது அவங்க பேசினதெல்லாம் எல்லா சோஷியல் மீடியாவில் வந்தது இல்லை. அப்படி இருக்கும்போது எப்படி சொல்ல முடியுது? எப்படி கூச்சமே இல்லாமல்? இதில் இவங்க வந்து புது மாற்றம்னு வேறு. அதான் முட்டு கொடுக்கலாம், ரீல்ஸில் இங்கே முட்டு கொடுத்தவங்கள பார்த்துருக்குறோம். ஆனால் டிபேட்டில் இந்த மாதிரி ஒரு உருட்டுனதையும் உருண்டதையும் முட்டு கொடுத்ததையும் இப்போ தான் பார்க்குறோம். ஆனால் தரமான செய்கை வச்சு செஞ்சு விட்டாங்க. இவர் பேசின எல்லா பாயிண்ட்டையுமே போட்டு நொறுக்கி தள்ளிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அது செம்ம வைரலாக எல்லாரும் பரப்பப்படுது, பார்க்கப்படுது. பார்க்காதவங்க அதை பாருங்கள், சிறப்பாக இருக்கும் அந்த டிபேட்டு. இனிமே இவர் வர்ற இடத்துலலாம் அதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வெயிட் பண்ணுறேன். ஸோ இந்த சம்பவங்களை தான் இன்று பேச நினச்சிருந்தோம். இன்னும் நிறைய சம்பவங்கள் இருக்குது. டிவிகே சீரீஸ்னால் முடிகிற சீரீஸாக அது தொடரும் இல்லை. மீண்டும் நாளை இன்னும் வேறு சில சம்பவங்களோட பேசலாம். இந்த சம்பவங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.